சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். ஆதி நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவி பாரதி. ஆபரேஷன் சிந்தூர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மோதல் போக்கு அதிகமாக இருந்த காலகட்டத்தில் தான் பல நாடுகளுடைய உண்மை முகம் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. குறிப்பாக சொல்லணும்னா, 2 நாடுகள் இந்தியாவிற்கு எதிராகவும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாகவே தெரிவித்தாங்க. அதில் மிக முக்கியமான நாடாக பார்க்கப்படுறது துருக்கி. துருக்கி இன ரீதியாக தான் நாங்கள் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணோம். துருக்கியிலையும் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையானவர்கள் இருக்கிறாங்க, அதே போல் பாகிஸ்தான்லேயும் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையானவர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் எங்களுடைய சகோதரர்கள் போன்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு உதவினாலும் அதற்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் காரணங்கள் இருக்குது. பாகிஸ்தானுடைய இக்கட்டான அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி மிக சாதுரியமாக காய்களை நகர்த்தி துருக்கியோட பொருளாதார வளர்ச்சிக்கு பாகிஸ்தானை ஒரு பகடக்காய் மாதிரி பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க துருக்கியோடைய இந்த செயலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள்லாம் என்ன, இதனால் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள்லாம் என்னன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். துருக்கியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா வரலாற்றை கொஞ்சம் பின்னோக்கி பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆட்டோமன் எம்பையர், அதாவது உதுமானிய பேரரசு, இங்கே எப்படி முகலாய பேரரசு இருந்தாங்களோ அது போல் உதுமானிய பேரரசுங்கிறது மிக சக்தி வாய்ந்த ஒரு பேரரசாக இருந்தாங்க. 14ஆம் நூற்றாண்டு தொடங்கி 20ஆம் நூற்றாண்டு தொடக்கம் வரைக்குமே இவங்க மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பேரரசாக தான் இருந்தாங்க. ஆனால் இந்த பேரரசு முதலாம் உலக போகிறப்போ சிதைவடைய ஆரம்பிச்சிச்சு. அந்த உதுமானிய பேரரசுடைய மிச்சம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பகுதியாக இருக்கக்கூடியது தான் இந்த துருக்கி இப்போதும் தங்களை அந்த சக்தி வாய்ந்த ஒரு நாடாகவே தான் கருதிக்கிட்டு இருக்குது. முதலாம் உலக போருக்கு பிறகு அரசு ஆட்சியை துருக்கி கைவிட்டுட்டு ஓட்டு போட்டு அதன் மூலயமா தலைவர்களை தேர்ந்தெடுத்து அந்த தலைவர்களால் ஆட்சி பண்ண ஆரம்பித்தாங்க. இது துருக்கிக்கு நல்லாவே ஓக்கட்டாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதனால் துருக்கி மிக வேகமாக வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிச்சு. பொருளாதார ரீதியாகவும் துருக்கியோட வளர்ச்சி மிக அதிவேகமாக இருந்துச்சு. அதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுறது அவர்களுடைய தொழில்நுட்பம். இந்த ட்ரோன்கள்லாம் தயாரிப்பில் துருக்கியோட பங்கு மிக மிக முக்கியமானது. அதற்கு சான்றா என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ உக்ரைன் ரஷ்யாவுடைய வார் நடந்துச்சு இல்லையா, அப்போது இந்த ட்ரோன்கள் உக்ரைன் போகிறப்போ உக்ரைனுக்கு மிக முக்கிய பங்காற்றி கொடுத்துச்சு. இதற்கெல்லாம் அடிப்படையாக இருந்தது என்ன அப்படின்னா, துருக்கியோட அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான பகுதியாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா, அவர் கேமல் அக்தாரை தலைவராக தேர்ந்தெடுத்தது தான். எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த தலைவருங்கிறவர் அரசியலையும் மதத்தையும் தனித்தனியாக பிரித்து பார்த்தவர். எந்த காரணத்தை கொண்டும் அரசியலில் மதமும் மதத்தில் அரசியலும் நுழைந்திடக்கூடாதுங்கிறத மிக உறுதியாக இருந்தார். இதனால் அவருக்கு அந்த நாட்டில் மிகப்பெரிய வரவேற்பும் இருந்துச்சு. உலக நாடுகளும் இதை மிகப்பெரிய அளவில் வரவேற்றாங்க. உலக நாடுகளில் மிக மதிப்புமிக்க தலைவர்களில் கேமல் அக்தாரும் ஒருவராக இருந்தார். அவர் அதிபராக இருந்த காலகட்டத்தில் இந்தியாவிற்கும் துருக்கிக்குமான நட்பும் ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா, டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு இந்த துருக்கியோட அதிபருடைய பேரை வைக்கிற அளவுக்கு இந்தியாவுக்கும் துருக்கிக்கும் இடையான நட்பு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதே சமயம் துருக்கிக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையான நட்பும் நல்லா தான் இருந்துச்சு. வர்த்தக ரீதியாகவும் இந்தியாவுக்கும் துருக்கிக்கும் நல்ல ஒரு நட்பு இருந்துச்சு. ஆனால் இது எப்போ வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா, 2014 வரைக்கும் தான் இதை நீட்டிச்சிச்சு. எதனால் அப்படின்னா, 2014 ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. அப்போது துருக்கியோட பிரதமராக இப்போ இருக்கக்கூடிய எர்டோகன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதுதான் துருக்கியோட அரசியல் மாற்றத்திற்கான மிகப்பெரிய காரணமாக இருந்துச்சு. ஏன்னா இதற்கு முன்பு துருக்கி ஆட்சி பண்ணவங்க அரசியலையும் மதத்தையும் தனித்தனியாக பார்த்தாங்க. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய துருக்கி பிரதமர் அரசியலையும் மதத்தையும் ஒன்றா தான் பார்க்குறாரு. அவருடைய அரசியல் பிரச்சாரங்கள் கூட மதம் சார்ந்த பிரச்சாரங்களாக தான் இருந்துச்சு. அவர் மதம் சார்ந்த அரசியலை தான் கையில் எடுத்தாங்க. இதனால தான் இப்போ அவங்க பாகிஸ்தான் கூட நெருக்கமாக இருக்காங்க. அதே சமயம் இந்தியா கூட கொஞ்சம் மோதல் போக்கில் தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இவர் பதவியேற்றதற்கு பிறகு இந்தியாவுக்கும் துருக்கிக்கும் இடையான உறவில் விரிசல் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. அது எப்போ மிக பெருசாக ஆச்சு அப்படின்னா, 2019 இந்தியா ஜம்மு காஷ்மீருக்கு கொடுத்திருந்த சிறப்பு அந்தஸ்தை ரத்து பண்ணாங்க. அப்போது அதற்கு 2 நாடுகள் வெளிப்படையாக கண்டனத்தை தெரிவித்தாங்க. அந்த 2 நாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மலேசியாவும் துருக்கியும் தான். அப்போயும்
துருக்கிக்கும் இந்தியாவுக்கும் இடையில ரொம்ப பெருசாகலாம் எந்த வர்த்தகமும் இல்லை. ஆனால் மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில வந்து வர்த்தகம் மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு. 2 நாடும் அதற்கு முன்பு வரை நல்ல நட்பு உறவில் தான் இருந்தாங்க. ஆனால் இந்தியாவிற்கு எதிரான மலேசியாவினுடைய கண்டனம் வந்து இந்த வர்த்தகத்திலையும் வந்து எதிரொலிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்தியாவில் கடுமையான விமர்சனங்கள் வந்து மலேசியாவுக்கு எதிராக எழுந்துச்சு. பைகாட் மலேசியா அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக்கும் ரொம்ப பெருமளவில் வந்து பரப்பப்பட்டுச்சு. மலேசியாவினுடைய வர்த்தகத்தில் குறிப்பாக பார்க்கப்பட்டோன்னா அதிக அளவில் பாம் ஆயிலை நம்ம மலேசியாவிலேருந்து தான் இறக்குமதி பண்ணுறோம். மலேசியாவிலேருந்து இறக்குமதி பண்ணுற 2வது பெரிய நாடாக இந்தியா தான் இருந்துச்சு. இதனால் மலேசியாவினுடைய வர்த்தகம் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுச்சு. இங்கே இருக்கிற வியாபாரிகள்லாம் வந்து மலேசியாவிலேருந்து பொருட்களை வந்து இறக்குமதி செய்கிறத வந்து கம்மி பண்ணிட்டாங்க. இன்னும் சொல்லணும்னா சுத்தமாக நிறுத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டத்தில் தான் 2020 மலேசியாவில் வந்து எலெக்ஷன் வந்துச்சு. அங்கேயும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. அப்போது புதிய அதிபராக பதவியேற்றவர் இந்தியாவிற்கும் மலேசியாவுக்கு இடையான நட்பை வந்து சரி செய்ய ஆரம்பித்தார். மறுபடியும் இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையான வர்த்தகம் வந்து மிக சுமூகமாக போக ஆரம்பிச்சிச்சு. அது எந்த அளவுக்கு சுமூகமாக போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, போன மாதம் கூட மலேசியாவினுடைய அதிபர் இந்தியாவிற்கு வந்திருந்தார் நட்பு ரீதியாக. ஆனால் இந்த விஷயத்தை தான் துருக்கி வந்து செய்ய தவறிட்டாங்க. துருக்கி இந்தியாவினுடைய அந்த விரிசலை சரி செய்கிறதுக்கு பதிலாக அந்த விரிசலை இன்னும் அதிகமாக்கி கொண்டே போனாங்க. அதே சமயம் பாகிஸ்தான் கூட தங்களுடைய நட்பை வந்து ரொம்ப க்ளோஸாக கொண்டு போயிட்டே இருந்தாங்க. அதுக்கு மிகப்பெரிய உதாரணமாக என்ன சொல்லணும் அப்படின்னா, அமெரிக்காவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில வந்து சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. அப்போது அமெரிக்கா வந்து மிகப்பெரிய அளவில் நம்பின நாடாக என்ன இருந்துச்சு அப்படின்னா பாகிஸ்தான் இருந்துச்சு. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு ரொம்ப பக்கத்திலே இருக்கிறதுனால போரில் வந்து பாகிஸ்தான் தங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு அமெரிக்கா ரொம்ப உறுதியாக நம்பினாங்க. அதனால் நிறைய போர் விமானங்கள், போர் ஆயுதங்களெல்லாம் வந்து பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா கொடுத்தாங்க. அதில் மிக முக்கியமாக பார்க்கப்படுறது F-16 போர் விமானங்கள். இந்த போர் விமானங்களை வந்து அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு வழங்கினாங்க. ஆனால் இவங்களுக்குள்ளே இருந்த இந்த நட்பானது ஒசாமா பின் லேடன் பாகிஸ்தானில் பிடிபடுற வரைக்கும் தான் இருந்துச்சு. ஏன்னா அதற்கப்புறம் பாகிஸ்தான் வந்து ஒசாமா பின் லேடனுக்கு ஆதரவு அளிச்சிட்டாங்க அப்படின்னு அமெரிக்கா கூறினாங்க. இதனால் அமெரிக்கா வந்து பாகிஸ்தான் மேலே மிக கடும் அளவில் கோபத்தில் இருந்தாங்க. அதனால் அதுக்கு பிறகு அவங்க வந்து வழங்கக்கூடிய அந்த போர் விமானங்களாகட்டும் உதவிகளாகட்டும் எல்லாத்தையும் வந்து நிறுத்தி இருந்தாங்க. இப்போது பாகிஸ்தான் வசம் வந்து நிறைய போர் விமானங்கள் இருக்க அமெரிக்கா கொடுத்தது. ஆனால் இதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, அந்த போர் விமானங்களில் ஏதாவது பழுது ஏற்பட்டாலோ இல்லை போர் விமானங்களுக்கெல்லாம் மிட் லைஃப் அப்கிரேஷன் ஒன்று பண்ணுவாங்க. அது என்னென்னா, ஏதாவது ஒரு பாகம் வந்து பழசாயிடுச்சு அப்படின்னா அந்த பாகத்தை நீக்கிட்டு புதுசாக பாகங்கள் வைப்பாங்க. இது ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ பண்ணுவாங்க. ஆனால் இது பண்ணக்கூடிய வசதிகள் எதுவுமே வந்து பாகிஸ்தான் கிட்ட கிடையாது. அதனால் அந்த போர் விமானங்களை பயன்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்பட்டாங்க. ஆனால் அப்போ தான் வந்துட்டு துருக்கி வந்துட்டு பாகிஸ்தானுக்கு உதவி பண்ணாங்க. ஏன்னா துருக்கி நேட்டோவில் ஒரு நாடாக இருக்கிறாங்க. அதனால் அமெரிக்கா கிட்டே இருக்கக்கூடிய அந்த போர் ஆயுதங்கள் எல்லாமே வந்து துருக்கி கிட்டேயும் இருக்குது. அதனால் இவங்க கொடுத்தாங்க இல்லையா, அமெரிக்கா கொடுத்தாங்க இல்லையா, அந்த ஃபைட்டர் ஃப்ளைட்டை சரி பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸும் துருக்கி கிட்டே இருக்குது. அதனால் துருக்கி வந்து இந்த பாகிஸ்தானுடைய நெருக்கடி நிலையப்போ அவங்களுக்கு வந்து உதவி செஞ்சாங்க. அந்த மிட் லைஃப் அப்கிரேஷன் ஆகட்டும் ரிப்பேர் ஆகட்டும் எல்லாமே வந்து பாகிஸ்தானுக்கு துருக்கி தான் பண்ணி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரான்ஸும் வந்து பாகிஸ்தான் கூட ஒரு நல்ல நட்பில் தான் இருந்தாங்க. அவங்க வந்து நிறைய சப்மரைனை வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த நட்பு வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. ஏன்னா பிரான்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட வர்த்தகத்தை வந்து இந்தியாவில் அதிகரிக்க ஆரம்பித்தாங்க. பிரான்ஸ் வந்து இந்தியாவினுடைய நட்புக்கு வந்து பாகிஸ்தானுடைய நட்பை காட்டிலும் இந்தியாவோட நட்புக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பாகிஸ்தானுக்கும் பிரான்ஸுக்கும் இருந்த அந்த நட்பாகட்டும் வர்த்தகமாகட்டும் இதெல்லாம் தடைப்பட ஆரம்பிச்சிச்சு. அப்போது இந்த பிரான்ஸ் கொடுத்த சம்மரைனிலும் இதே போல் ரிப்பேருக்கும் மிட்லைஃப் அப்கிரேஷன் பண்ணுறதுக்கும் துருக்கி தான் வந்து பாகிஸ்தானுக்கு உதவி பண்ணாங்க. இதன் மூலயமா துருக்கியும் பாகிஸ்தானும் இன்னும் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வர்த்தக ரீதியாகவும் வந்து 2 பேருமே வந்து ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அது எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னா, பாகிஸ்தான் தங்களிடம் வந்து ரொம்ப நெருக்கடி நிலையில் இருக்கிறதுனால IMF கிட்ட வந்து 1.5 பில்லியன் வந்து கடனாக வாங்கியிருந்தாங்க. அதே சமயம் துருக்கி கிட்டேருந்து அவங்க 1.5 மில்லியன் அளவுக்கு வந்து போர் ஆயுதங்களை வாங்கியிருந்தாங்க. தங்கள் நாடு பொருளாதார ரீதியாக ரொம்ப நெருக்கடியில் இருக்குது. அந்த காலகட்டத்திலும் கூட நெருக்கடியான சூழ்நிலையிலும் கூட இந்த வங்கி கொடுத்த இந்த தொகையை வச்சு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு செலவு பண்ணாமல் ஆயுதங்களை வாங்குறதுக்காக, அதுவும் துருக்கிக்கிட்டே இருந்து ஆயுதங்கள் வாங்குறதுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2024 மட்டும் பாகிஸ்தான் துருக்கி
பண்ண வர்த்தகத்தோட மதிப்பு 7.4 பில்லியனாக இருக்குது. இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் பாகிஸ்தானுக்கும் துருக்கிக்கும் இடையான நட்பு வந்து எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் துருக்கி கிட்ட இருக்கிற ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, அவங்க எப்பொழுதுமே வந்து தங்களை வந்து ஒரு நடுநிலையான நாடு அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சுப்பாங்க. இதற்கு உதாரணம் சொல்ல போகணும் அப்படின்னா, 2ஆம் உலக போகிறப்போ துருக்கி வந்து தங்களை வந்து ஒரு நியூட்ரலான கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி சித்தரிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் துருக்கிக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு அலைன்ஸ் பார்ட்டி தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே 2ஆம் உலக போர் வந்து முடிகிறதுக்கு சில மாதத்துக்கு முன்பு வந்து நாங்கள் வந்து அலைன்ஸ்க்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனியை வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. யுஎனில் ஒரு பார்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக தங்களுக்கு எந்த நாட்டோடு சேர்ந்தால் லாபம் அதிகம், எந்த நாடு ஜெயிக்கும் தெரிஞ்சுக்கிட்டு கடைசியாக அலைன்ஸ் பார்ட்டியில் சேர்த்துக்கிட்டாங்க. இது போல் விஷயங்களை வந்து நிறைய முறை வந்து துருக்கி பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. தங்களை வந்து ஒரு நியூட்ரலான கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு எந்த நாட்டுனால அவங்களுக்கு வந்து லாபம் அதிகமோ, எந்த நாட்டோட சேர்ந்தால் அவங்க நாட்டோடைய பொருளாதாரத்திற்கு ரொம்ப நன்மை பயக்குமோ அந்த நாட்டோடு சேர்ந்துடுவாங்க. அந்த வகையில் தான் பஹல்காம் தாக்குதல் அப்போ அவங்க வந்து ஒரு கருத்தை வந்து வெளியிட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, பயங்கரவாதத்திற்கு எதிராக நாங்கள் வந்து நிற்போம் அப்படின்னு. இதனால் இந்தியாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவங்க வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்தியா ஆப்ரேஷன் சிந்தூர் என்ற பதில் தாக்குதல் பண்ணின உடனே 2 நாடுகள் வந்து அதற்கு வந்து கண்டனம் தெரிவித்தாங்க. ஒன்று வந்து துருக்கி, இன்னொன்று வந்து அஜர்பைசான். அந்த அஜர்பைசான் எதிர்ப்பு தெரிவித்ததற்கு காரணமும் வந்து துருக்கி தான். அதை என்ன நான் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த துருக்கி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு வந்து வெளிப்படையாக கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. பாகிஸ்தானில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வந்துட்டு எங்களுடைய சகோதரர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எப்போ வேணாலும் போர் வரலாம்ங்கிற ஒரு காலகட்டத்தில் துருக்கியோட C-130 விமானம் வந்து பாகிஸ்தானில் வந்து தரையிறங்குது. இதில் வந்து ஆயுதம் தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. இதுக்கு வந்து துருக்கி அரசாங்கம் வந்து ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருந்தாங்க. என்னென்னா, எரிபொருள் வந்து தீர்ந்துடுச்சு, எரிபொருள் நிரப்புவதற்காக தான் வந்து நாங்கள் பாகிஸ்தானில் வந்து தரையிறங்கணும், மற்றபடி நாங்கள் எந்த ஆயுதங்களையும் கொண்டு வரல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் துருக்கியோட இந்த பேச்சை வந்து யாருமே நம்பலை. அது மட்டும் இல்லாமல் அடுத்த சில தினங்கள்லேயே வந்து துருக்கியோட கப்பல் ஒன்று கராச்சி துறைமுகத்துக்கு வந்துச்சு. அதுலேயும் ட்ரோன்களும் ஏவுகணைகளும் தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வந்து முன்வைக்கப்பட்டுச்சு. இல்லை, ஒரு நல்லெண்ண அடிப்படையில் தான் வந்து எங்களுடைய கப்பல் வந்து பாகிஸ்தானுக்கு வந்துச்சு, மற்றபடி இதில் வந்து நாங்கள் எந்த ஆயுதங்களும் கொண்டு வரலன்னு திரும்ப அதுதான் சொன்னாங்க. ஆனால் அவர்கள் பேச்சு வந்து யாருமே நம்மள எல்லாருமே வந்து ஒரு கருத்தில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. என்னென்னா, துருக்கியிலேருந்து ட்ரோன்கள் ஏவுகணைகள்லாம் வந்து பாகிஸ்தானுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ட்ரோன்களில் வந்து துருக்கியோட பங்கு வந்து மிக 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 முக்கியமான ஒன்றா இருக்குது. ஏன் அப்படின்னா, துருக்கி வந்து ட்ரோன்கள் தயாரிப்பில் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு நாடாக தான் இருக்குது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இப்போ போர் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, உக்ரைன் பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்கள் எல்லாம் வந்து துருக்கியில் வந்து செய்யப்பட்ட ட்ரோன்கள் தான். இந்த போரில் வந்து இந்த துருக்கியில் தயாரிக்கப்பட்ட ட்ரோன்கள் வந்து மிக முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. அதே போல் பாகிஸ்தானுக்கும் அவர்கள் வந்து சிறிய வகை ட்ரோன்களும் பெரிய வகை ட்ரோன்களும் வந்து நிறைய கொடுத்துருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் பாகிஸ்தான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து சிறிய வகை ட்ரோன்கள் தான். ஆனால் துருக்கியோட அந்த அதிநவீன தொழில்நுட்பத்தோட தயாரிக்கப்பட்ட ட்ரோன்களும் வந்து இந்தியாவினுடைய வான் கட்டமைப்பினால் தகர்த்து தான் எறியப்பட்டிருக்கு. ஏன் வந்து பாகிஸ்தான் இந்த சின்ன ட்ரோன்களை பயன்படுத்துச்சு அப்படின்னா, இன்னும் போர் அதிகமானால் இந்த பெரிய ட்ரோன்களை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பாகிஸ்தான் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பெரிய ட்ரோன்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய பங்கு வந்து ஒரு ஃபைட்டர் ஃப்ளைட் வந்து எந்த அளவுக்கு பங்காற்ற முடியுமோ அந்த அளவுக்கு பங்கு வந்து இந்த பெரிய ட்ரோன்கள் வந்து ஆற்றும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, அஜர்பைசானும் வந்துட்டு இந்தியாவிற்கு எதிராக கருத்து சொல்லியிருந்தாங்க. அதற்கு காரணமும் துருக்கி அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அஜர்பைசானும் அர்மேனியாவும் வந்து எதிரி நாடுகள். இந்த அர்மேனியா வந்து இந்தியாவினுடைய ரொம்ப 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 நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. இந்தியா அர்மேனியாவுக்கு வந்து நிறைய உதவிகளை வந்து பண்ணியிருக்கு. ஆனால் இந்த அர்மேனியாவும் அஜர்பைசானும் வந்து இந்தியா பாகிஸ்தான் போல எதிரி நாடுகள். இரு நாடுகளுக்கும் நிறைய முறை வந்து சண்டையும் நடக்கும். அப்படி சண்டை நடக்கும் பொழுதெல்லாம் அர்மேனியாவுக்கு வந்து இந்தியா வந்து ஆயுதங்களை வந்து கொடுக்கும். அதே போல் அஜர்பைசானுக்கு வந்து துருக்கி வந்து ஆயுதங்களை கொடுக்கும். ஒன்று அர்மேனியாவை நம்ம ஆதரிக்கிறோன்னு அஜர்பைசான் வந்து நமக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, துருக்கி தான் எல்லா வகையிலையும் வந்து அஜர்பைசானுக்கு வந்து உதவி செய்கிறாங்க. அதனால் துருக்கி வந்து எந்த நாட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அந்த நாட்டுக்கு அஜர்பைசானும் ஆதரவு தெரிவிச்சே ஆக வேணுங்கிற ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறாங்க. இல்லாட்டி இவங்க வந்து உதவி பண்ணுறதை நிறுத்திடுவாங்க. இது ஒரு முக்கியமான காரணம். இப்போ வந்து நம்ம ஆரம்பித்த இடத்துக்கு வரலாம். இந்த மத ரீதியிலான இதை தாண்டி ஒரு அரசியல் பின்புலம் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது எதனாலன்னு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
என்ன அப்படின்னா இவர்கள் வந்து ஒரு மேம்போக்காக தான் வந்துட்டு இல்லை எங்களுடைய ஒரே மதத்துக்காக வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொன்னாலும் இதற்கு பின்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார காரணமும் இருக்குது. அது என்ன அப்படின்னா இப்போ வந்து இந்தியா கூட வந்து நட்பு பாராட்டுறதுனால துருக்கிக்கு வந்து பெரிய அளவில் எந்த அளவுக்கு வந்து வர்த்தகம் வந்து இந்தியா கூட இல்லை. வர்த்தகம் இருக்கா, ஆனால் அது வந்து ரொம்ப மினிமலாக இருக்குது. அதே சமயம் இப்போது வந்து இந்தியா கிட்ட ஆல்ரெடி வந்து நம்ம நாட்டிலே தயாரிக்கக்கூடிய ட்ரோன்களும் இருக்குது. அதை தாண்டி இந்தியாவிற்கு போர் ஆயுதங்களோ ட்ரோன்களோ ஏவுகணைகளோ வேணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரான்ஸ் கிட்டே இருந்தும் ரஷ்யா கிட்டே இருந்தும் வந்து இந்தியா வாங்கிக்கும். ரஃபேல் கூட நமக்கு ஃப்ரான்ஸ் தான் கொடுத்தாங்க. சப்மரீனும் இப்போ வந்து ஃப்ரான்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அது ஆனால் இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. அதனால் இவர்களெல்லாம் தவிர்த்து துருக்கிக்கிட்ட போய் இந்தியா வந்து ஆயுதம் வாங்காது. அதே பாகிஸ்தான் பக்கம் பார்த்தோன்னா அவர்கள் வந்து ரஷ்யா கூடயும் இணக்கமான உறவில் இல்லை, அதே சமயம் ஃப்ரான்ஸ் கூடயும் இணக்கமான உறவில் இல்லை. இப்போது பாகிஸ்தான் தங்களுக்கு ஆயுதம் வேணும்னா நாடக்கூடிய 2 நாடுகளாக இருக்கக்கூடியது, ஒன்று வந்து சீனா, இன்னொன்று வந்து துருக்கி. அதனால் இப்போ பாகிஸ்தான் தங்களிடம் தான் ஆயுதம் வாங்கணும். அதனால் இவங்க கூட நம்ம நட்பாக இருந்தால் நம்மளுடைய பொருளாதாரம் வந்து வளரும் அப்படின்னு சொல்கிறதுனால தான் அது இப்போ நடந்துக்கிட்டும் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பாகிஸ்தான் தங்களுடைய எக்கனாமிக்கு தங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தக்கூடிய நிதியை விட அதிக அளவு வந்து தங்கள் ஆயுதம் வாங்கிறதுக்காகவும் போருக்காகவும் பயன்படுத்துவாங்க. இது வந்து துருக்கிக்கு நல்லாவே தெரியும். அதனால் மேலே மதம் ரீதியாக அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சுக்கொண்டு தங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆட்டோமன் எம்பையர் காலகட்டத்திலேருந்தே துருக்கியோட நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு அப்படின்னா இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கக்கூடிய நாடுகளெல்லாம் ஒன்றிணைத்து அதனுடைய தலைமையாக வந்து துருக்கி இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அவங்க கிட்ட இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அதனால் குறிப்பாக பாகிஸ்தான் கிட்ட அவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக உள்ள நாடுகளில் வந்து பாகிஸ்தான் கிட்ட தான் அணு ஆயுதம் இருக்குது. இதனால தான் அவங்க பாகிஸ்தான் கிட்ட இப்போ அதிக அளவில் வந்து நெருக்கம் காண்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியான காரணங்களும் இருக்குது. இப்போ பாகிஸ்தான் வந்து துருக்கிக்கிட்டே இருந்து வாங்குறதுனால பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வளர்ச்சி அடையுது. ஏன்னா பாகிஸ்தான் அவங்க நாட்டுக்கு எக்கனாமிக்கு செலவு பண்ணுறதை விட போருக்கு வந்து அதிகம் போர் ஆயுதங்கள் வாங்குறதுக்கு வந்து அதிக அளவில் பாகிஸ்தான் எப்பொழுதுமே செலவு பண்ணுவாங்க. இதை தான் இப்போது வந்து துருக்கி மிக சாதுரியமாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. துருக்கி சித்தாந்த ரீதியில்னு எந்த அளவுக்கு சொன்னாலும் ஆனால் அவர்களுக்கு அதற்கு பின்னாடி பல உட்காரணங்கள் தான் இருக்குது. ஆனால் சவுதி அரேபியாவும் வந்து ஒரு இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான். ஆனால் சவுதி அரேபியா இந்தியாவினோடமும் நல்ல நட்பில் தான் இருக்கிறாங்க, பாகிஸ்தான் கிட்டேயும் நல்ல நட்பில் தான் இருக்கிறாங்க. ஏன் சவுதி அரேபியா பாகிஸ்தானுக்கு உதவின அளவுக்கு துருக்கி கூட உதவலை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த துருக்கி பாகிஸ்தான் இடையான உறவுங்கிறது வந்து ஒரு மதில் மேல் பூனைங்கிற ஒரு உறவு தான். ஏன்னா எந்த நேரத்தில் வேணாலும் வேறு ஏதாவது ஒரு நாட்டின் மீது பாகிஸ்தானுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற நாட்டினால அவங்களுக்கு அதிக அளவு லாபம் வர்த்தகம் வருது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா எந்த நேரத்தில் வேணாலும் துருக்கி வந்து பாகிஸ்தானை கைவிட்டுட்டு போயிடலாம். ஆனால் இப்போ துருக்கி மேலே வந்து இந்தியா வந்து மிகப்பெரிய அளவில் கோபத்தில் இருக்கிறாங்க. இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் வந்து எப்படி மலேசியாவுக்கு பண்ணோமோ அதே போல் பைகாட் துருக்கி அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்குது. இந்தியர்கள்லாம் வந்து துருக்கிக்கு வந்து டூரிசம்ங்கிறது துருக்கியில் வந்து மிக முக்கியமான வர்த்தகத்துக்கு ஒரு காரணமாக இருக்குது. டூரிசம்ங்கிறது வந்து துருக்கியினுடைய பொருளாதாரத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் இப்போ இந்தியர்கள் எல்லாம் வந்து துருக்கிக்கு வந்து பயணம் செல்றதை வந்து தவிர்த்துட்டு வராங்க. அங்கே நிறைய இதற்கு முன்பு பண்ண முன்பதிவெல்லாம் கூட கேன்சல் பண்ணிட்டு வராங்க. துருக்கிக்கு வழங்கியிருந்த செக்யூரிட்டி கிளியரன்ஸ் அனுமதியும் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீப காலத்தில் வந்து நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிருந்துச்சு. ஹிந்துஸ்தான் கூட துருக்கி நிறுவனமும் கைகோர்க்கிறதா இருந்துச்சு. அதுவும் இப்போ கேன்சல் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. சில ஒப்பந்தத்தை இப்போ கேன்சலும் பண்ணியிருக்கிறாங்க. துருக்கிக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையான நட்பு எதுவரைக்கும் நீளும், துருக்கிக்கு உடனான இந்தியாவினுடைய நிலைப்பாடு அடுத்தது என்னவா இருக்கலாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.